அன்பும் பண்பும் பாசமும் நேசமும் நிறைந்த நட்புகளுக்கும் உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். இன்றும் நாம் முன்னாள் ஜனாதிபதியும் இஸ்ரோ விஞ்ஞானியுமான டாக்டர் அப்துல் கலாம் அவர்களை பற்றி பார்ப்போம். எஸ்எல்வியின் 4வது கட்டத்தை வடிவமைக்கும் கூடுதல் பொறுப்பையும் பேராசிரியர் சாராபாய் அவரிடம் ஒப்படைத்திருந்தார். டாக்டர் வி.ஆர். கவாரிக்கர், எம்.ஆர். குரு, ஏ.இ. முத்துநாயகம் இந்த மூவரும் மற்ற 3 கூட்டங்களை வடிவமைக்கும் பொறுப்பை ஏற்றிருந்தார்கள். அவருடைய குழுவின் ஒவ்வொரு சின்ன கட்டத்திலும் வளர்ச்சியை அடையாளம் கண்டு அதை மேலும் செம்மைப்படுத்தி வந்தார்கள். பிரான்சில் நம்மை போலவே செயற்கைக்கோள் ஏவுகண திட்டத்தில் ஈடுபட்டிருக்கும் CNES சென்ட்ரல் நேஷனல் டி எடுட்ஸ் ஸ்பேட்டியல்ஸ் என்ற அமைப்பின் தலைவரான பேராசிரியர் குரியன் என்பவர். அவர் அப்போது பிரான்ஸ் நாட்டில் டயமண்ட் ஏவுகணைகளை உருவாக்கி கொண்டிருந்தார்கள். பேராசிரியர் குரியனின் ஆலோசனையால் 4வது கட்டத்தினுடைய பிரச்சனைகள் பற்றி அவர் முழுமையாக தெளிவு பெற்றவர். டயமண்ட் மற்றும் SLV கட்டமைப்பு வடிவங்களை மாறுபட்டவை, குறுக்களவு முறைகளும் வித்தியாசமானவை, ஒன்றுக்கு ஒன்று பொருத்தமுடையதாக மாற்றிக்கொள்வதற்கு சவால் நிறைந்த ஒரு புதுமை உத்திகளை கண்டுபிடிக்க வேண்டும். என்ஜினியரிங் வடிவமைப்பு பணிகள் தொடர்பான குறிப்புகள் எழுதி அவருடைய சகாக்களிடம் கொடுத்து 5 அல்லது 10 நாட்களுக்குள் அதை சம்பந்தமான வேலைகளை முடித்துவிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இந்த பழக்கத்தை விடாமல் பின்பற்றி வருவது டாக்டர் அப்துல் கலாம் அவர்களினுடைய வேலை. மீண்டும் நாளை அவரை பற்றி பார்ப்போம். நன்றி.